வணக்கம். புதுவையின் விமான நிலைய பயனாளிகளின் புதிய முனைய கட்டிட திறப்பு விழாவில் மத்திய சிவில் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் பங்கேற்க உள்ளதாக இந்திய விமான நிலைய ஆணையக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து இந்திய விமான நிலைய ஆணையக்குழு தலைவர் அகர்வால் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது கூறுகையில், புதுச்சேரியில் விமான நிலைய பயனாளிகளின் புதிய முனைய கட்டிட திறப்பு விழா நாளை காலை 11 மணிக்கு நடைபெற உள்ளதாகவும் 64 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய கட்டிடம் மற்றும் தரைதளத்தை துணைநிலை ஆளுநர் இக்பால் சிங் தலைமையில் முதல்வர் திரு ரங்கசாமி முன்னிலையில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் மத்திய சிவில் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் அஜித் சிங் திறந்து வைக்கிறார் என தெரிவித்த அவர், மேலும் விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய இணையமைச்சர் திரு நாராயணசாமி மற்றும் மத்திய சிவில் மற்றும் விமான போக்குவரத்து இணையமைச்சர் கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் என்று கூறினார். தொடர்ந்து இதுபோன்று நவீனமயமான முனைய கட்டிடம் சமீபத்தில் சென்னை, கொல்கத்தா, ராய்ப்பூர், லக்னோ, இந்தூர் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது என்று அவர் கூறினார். புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்றக் கழக மாநில அமைப்பாளர் எம்.ஏ. சுப்பிரமணியன் கூறுகையில், புதுவையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட பல்வேறு துறைகளில் பணியாற்றிய 4000க்கும் மேற்பட்டோரை மீண்டும் பணியமர்த்த வேண்டும் என்று திமுக உள்ளிட்ட கட்சிகள் வைத்த கோரிக்கையை ஏற்று சட்டசபையில் மீண்டும் பணி வழங்குவதாக உறுதியளித்த முதல்வர் திரு ரங்கசாமி அதனை செயல்படுத்த வேண்டி சந்திக்க வந்த ஊழியர்களை காவல்துறையினரை மட்டுமல்ல குண்டர்களை வைத்து தாக்கியதாக செய்திகள் வருகிறது. இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒன்றாகும் என்று கூறிய அவர், மேலும் ஜனநாயகத்தை போற்றுகின்ற நமது நாட்டில் குடியரசு தினம், சுதந்திர தினங்களில் ஜனநாயகம் போற்றப்பட வேண்டும், காக்கப்பட வேண்டும் என கூறும் முதல்வர் திரு ரங்கசாமி ஜனநாயக வழியில் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல் நடத்த அனுமதித்ததை கண்டிப்பதாகவும் கூறினார். மேலும் தேர்தல் வாக்குறுதிகளாக சென்டா கல்வி கட்டணம், இலவச வாஷிங் மிஷின், பிரிட்ஜ் வழங்கப்படும் என்ற வாக்குறுதிகளையும் நிறைவேற்றவில்லை என்று சுட்டிக்காட்டிய அவர், தொடர்ந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் சிலர் குடும்ப வறுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டு வருகிறார்கள். எனவே முதலமைச்சர் கொடுத்த வாக்குறுதியின்படி பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக பணி வழங்க வேண்டும். இல்லாவிட்டால் ஊழியர்களுக்காக திமுக என்றைக்கும் குரல் கொடுக்கும். மேலும் இந்த அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டால் மக்கள் மன்றம் நீதி வழங்கும் என்று அவர் கூறினார். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பதி தேவஸ்தானம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை போலீசார் கைது செய்தனர். புதுவை அரசு சட்டக்கல்லூரி மாணவர்கள் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் இந்திய வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று வகுப்பை புறக்கணித்து ராஜபக்சேவுக்கு எதிராக கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். அதன் தொடர்ச்சியாக இன்றும் வகுப்பை புறக்கணித்து நேரு வீதியில் உள்ள திருப்பதி தேவஸ்தானத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். அப்பொழுது அவர்கள் ராஜபக்சேவை கண்டித்து அவரின் உருவப்படத்தை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை கலைந்து செல்லும்படி வலியுறுத்தியும் அதனையும் மீறி அவர்கள் ராஜபக்சேவின் உருவப்படத்தை எரித்ததால் போராட்டத்தில் ஈடுபட்ட 60க்கும் மேற்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களை கைது செய்து கரிகுடோனுக்கு அழைத்துச் சென்றனர். போராட்டத்தில் மாணவர் பெற்றோர் நலசங்க தலைவர் பாலா உள்பட பல்வேறு அமைப்பினர் கலந்து கொண்டனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க சென்ற புதுவை திமுக இளைஞர் அணியினரை முன்னாள் அமைப்பாளர் சிவா வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். இலங்கை அதிபர் ராஜபக்சே திருப்பதி செல்வதற்காக இந்தியா வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னையில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கருணாநிதி தலைமையில் கருப்பு சட்டை அணிந்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. அதில் பங்கேற்க புதுவை திராவிட முன்னேற்றக் கழக இளைஞரணி அமைப்பாளர் முகமது யூனுஸ் தலைமையில் துணை அமைப்பாளர்கள் திருவண்டார்கோவில் காந்தி, சந்தோஷ்குமார், பருதி இளம்பழுதி, ஜெயபிரகாஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் பல்வேறு வாகனங்களில் கருப்பு சட்டை அணிந்து ஊர்வலமாக புறப்பட்டு சென்னை சென்றனர். அவர்களை முன்னாள் இளைஞரணி அமைப்பாளர் சிவா வாழ்த்தி வழியனுப்பி வைத்தார். அப்பொழுது கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை கதிர்காமம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடில் மகோற்சவத்தை முன்னிட்டு வட்டார காங்கிரஸ் தலைவர் திரு ஏ.கே.டி. ஆறுமுகம் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவை கதிர்காமத்தில் எழுந்தருளி உள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடல் மகோற்சவம் நடைபெற்றது.
இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இவ்விழாவினை முன்னிட்டு கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் சார்பில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் காங்கிரஸ் பிரமுகர்கள் சுரேஷ், கணேஷ், தினேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதேபோன்று சண்முகாபுரத்தில் செடல் திருவிழாவினை முன்னிட்டு காங்கிரஸ் சார்பில் கதிர்காமம் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஏகேடி ஆறுமுகம் தலைமையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் சுரேஷ், கார்த்திக், தேவராசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். புதுவை ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடன் உதவியை அமைச்சர் திரு ராஜவேலு வழங்கினார். புதுவை அரியங்குப்பம் வட்டார வளர்ச்சி அலுவலகம் சார்பில் இயங்கும் ஏம்பலம் தொகுதிக்கு உட்பட்டு அரங்கனூர், சேலிமேடு, நிர்ணயம்பட்டு ஆகிய கிராமங்களைச் சேர்ந்த மகளிர் சுய உதவிக் குழுக்களுக்கு கடனுதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு ராஜவேலு கலந்து கொண்டு இந்தியன் வங்கி, மைக்ரோசெட், பாரதியார் கிராம வங்கி ஆகிய வங்கியின் மூலம் இசைப்பள்ளி மகளிர் சுய உதவிக் குழுவிற்கு 3,90,000 ரூபாயினையும், அத்திப்பூக்கள் குழுவிற்கு 3,90,000 ரூபாயினையும், பௌர்ணமி குழுவிற்கு 3,60,000 ரூபாயினையும், காமதேனு குழுவிற்கு 3,60,000 ரூபாயினையும், ஸ்ரீ ஐயப்பன் குழுவிற்கு 3,90,000 ரூபாயினையும், நிலா குழுவிற்கு 3,60,000 ரூபாயினையும், வளர்ப்பிறை குழுவிற்கு 3,60,000 ரூபாயினையும், பால விநாயகர் குழுவிற்கு 3,60,000 ரூபாயினையும், சிற்பி குழுவிற்கு 1,20,000 ரூபாய் என மொத்தம் மானிய தொழில் கடனாக 30,90,000 ரூபாய்க்கான காசோலைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். அப்பொழுது வட்டார வளர்ச்சி அதிகாரி குப்புசாமி மற்றும் அலுவலக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை அரங்கனூரில் சேலிமேடு உதவியகம் சார்பில் உழவர் வயல்வெளி பள்ளி நிறைவு விழா நடைபெற்றது. புதுவை சேலிமேடு உழவர் உதவியகம் சார்பில் அரங்கனூர் நிர்ணயப்பட்டு விலையில் உழவர் வயல்வெளி பள்ளி நிறைவு விழா பாகூர் கோட்டம் இணை வேளாண் இயக்குநர் பாகன் தலைமையில் நடைபெற்றது. சேலிமேடு உழவர் உதவியக வேளாண் அலுவலர் பரமநாதன் வரவேற்று பேசிய விழாவில் உழவர் வயல்வெளி பள்ளியில் பயிற்சி பெற்றவர்களுக்கு தேர்வு செய்யப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டது. திரளான விவசாயிகள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் நிறைவில் அரங்கனூர் ஆத்மா நெல் சாகுபடியாளர்கள் குழு தலைவர் ராமலிங்கம் நன்றி கூறினார். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கிராம விரிவாக்க பணியாளர் வீரத்தமிழன் மற்றும் ஹரிகரன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவை கோரிமேடு IRPN காவலர் மைதானத்தில் மரக்கன்றுகள் நடும் விழாவினை DIG அதுல் கத்தாரி துவக்கி வைத்தார். புதுவை கோரிமேடு இந்தியன் ரிசர்வ் பட்டாலியன் மைதானத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா IRPN கமாண்டன்ட் ஓம்வீர் சிங், துணை கமாண்டன்ட் விஜயகுமார், மோகன் ஆகியோர் தலைமையில் வனத்துறை அதிகாரி அனில்குமார் முன்னிலையில் நடைபெற்றது. IRPN இளந்திரியன் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக DIG அதுல் கத்தாரி கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, மரம் வளர்ப்பின் அவசியம் குறித்து விளக்கினார். பின்னர் IRPN காவலர்கள் தலா ஒவ்வொரு மரக்கன்றுகளை மைதானத்தில் நட்டனர். தானே புயலினால் புதுவை இழந்த பசுமையை மீட்க மரக்கன்றுகளை நடுவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பயிற்சி சப் இன்ஸ்பெக்டர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கதிர்காமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய செடில் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் செடில் தரித்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். புதுவை கதிர்காமத்தில் திருக்கோவில் கொண்டு உலக அருள் புரிந்து வரும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் செடில் மகோற்சவம் நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்கார ஆராதனையும், தொடர்ந்து பொரிசட்டி எடுத்து தீ மிதித்து சக்தி கரக ஊர்வலமும், பின்னர் பக்தர்கள் செடில் தரித்து செடிலாளர்கள் வீதி பிரதட்சணமும் சாகை வார்த்தலும் நடைபெற்றது. விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று செடில் தரித்து மாட வீதியில் ஊர்வலமாக வந்து நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இவ்விழாவினை முன்னிட்டு பக்தர்கள் சிரமமின்றி சுவாமி தரிசனம் செய்ய சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. மேலும் பக்தர்கள் கூட்டம் திரண்டதால் வழுதாவூர் சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் வருகையை கண்டித்து பல்வேறு அமைப்பினர் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே அவரது உருவப் பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே பல்வேறு அமைப்பினரும் இலங்கை அதிபர் ராஜபக்சேவின் இந்திய வருகையை கண்டித்து
ராஜபக்சேவின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். போராண்கள் இயக்க தலைவர் போன்ஸ் ரமேஷ், திராவிடர் விடுதலை கழக தலைவர் தந்தை பிரியன், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஸ்ரீதர் ஆகியோர் தலைமையில் போராண்கள் இயக்க இளைஞரணி நிர்வாகி பாலமுருகன், திராவிடர் விடுதலை கழக நகர தலைவர் சார்லஸ் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்று கோஷமிட்டு உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் செய்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட ஏராளமானோரை போலீசார் கைது செய்தனர். புதுவை மாணவிகள் மேற்கொண்ட பெண் வன்கொடுமைக்கு எதிரான விழிப்புணர்வு மிதிவண்டி பிரச்சார பயணத்தை சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமி நாராயணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை செயலை கண்டித்து வன்கொடுமை சங்கம் சார்பில் மாணவிகளின் விழிப்புணர்வு பிரச்சார பயணம் கடற்கரை சாலையில் துவங்கியது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜெயமூர்த்தி தலைமையில் சாதனையாளர் சங்க தலைவர் ஜோதிமுருகன் முன்னிலையில் நடைபெற்ற பிரச்சார பயண துவக்க நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பிரச்சார பயணம் மேற்கொள்ளும் மாணவிகள் மதிவதனா, தேவி, தமிழரசி ஆகியோரை வாழ்த்தி பிரச்சார பயணத்தை கொடியசைத்து துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் தொழிலதிபர் சிவக்குழந்து, தமிழ்ச்சங்க தலைவர் முத்து மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த விழிப்புணர்வு பயணம் காரைக்கால், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, தூத்துக்குடி வழியாக 10ஆம் தேதி கன்னியாகுமரி சென்றடைகிறது. மீண்டும் இதே வழியாக புதுவை வந்தடைகின்றனர். இந்த பயணத்தில் 74 மணி நேரத்தில் 1400 கிலோமீட்டர் வேகத்தை கடக்கின்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.